ஹலோ டாக்டர் கோபாலா? டாக்டர், நான் நீங்க சஞ்சய் வீட்ல இருந்து பேசுறேன் டாக்டர். அவங்க அப்பாக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ப்ளீஸ்? முடியலமா, நெஞ்சு வலிக்குது. என்னாச்சு? நீங்க அங்கிள், அவ கௌசல்யா, என் உட்பி. எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குமா, ஆனா என்ன பொண்டாட்டி சரியில்லை. ஐயா சரியில்லைன்னா நீ தப்பாலாம் போயிடாத. அவ பேஷண்ட், இந்த டிபி ஈபின்னு கண்ட கண்ட நோயெல்லாம் இருக்காது, குடும்பம் நடத்த முடியாது. அதான் ஒரு தாலி கட்டாத பொண்டாட்டியா உன் தங்கச்சி துளசிய வச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். வப்பாட்டியா? வப்பாட்டியா வச்சுக்கிறேன்னா சொல்றீங்க? வப்பாட்டி, சின்ன வீடு, கீப்பு, செட்டப் என்ன வேணாலும் வச்சுக்கோ. மொத்தத்துல எனக்கு ஒரு தாலி கட்டாத பொண்டாட்டியா வரணும், நான் தாலி கட்டாத புருஷனா இருக்கணும். மாசம் 50,000 ரூபாய் தரேன், ஓகேயா? 50,000மா? ஏன் பத்தலையா? 1 லட்சம் ரூபாய் தரேன். ஒரு நல்ல பங்களாவை பாரு, ஒரு 50-60 லட்சம் இல்ல 1 கோடி ரூபாய் வாங்கி தரேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, ஓ மேல சத்தியம். போதுமா? இந்தா, இதுல 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான். புடி. என்னமா நீ மகாலட்சுமி வேற இருக்க பாக்குறதுக்கு, வரலட்சுமி வேண்டாங்கிறிய? புடி புடி. இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ உன் தங்கச்சிட்ட பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வைக்கிற. நான் அப்புறமா வீட்டுக்கு வர்றேன். ஆனா ஒண்ணு, கொடுத்த பணத்தை வாங்குறது என் பழக்கம் கிடையாது. வாங்கும்படி வச்சிடாத. வரேன். என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகல ஒரு மாதிரியா இருக்கு, இருமுறீங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாமா, வயசாகி போச்சு இல்ல, முந்தி மாதிரி அலைய முடியல. இப்போ முக்கியமானவங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தாச்சு, மீதி பத்திரிகைகளை போஸ்ட்ல அனுப்பிச்சுடுவோம். ஐயா, சாப்பாடு ரெடியா இருக்குங்கய்யா. எனக்கு வேண்டாப்பா, நித்யா நீ போய் சாப்பிடுமா. என்னப்பா சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்றீங்க? நான் வேணா குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரே மயக்கமா இருக்கு. காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரை சாப்பிடல, அதனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று செய், அதுவும் அந்த டேபிள் மேல கேப்சூல்ஸ் இருக்கு, அது கொண்டா. சரிப்பா, இது எடுத்துட்டு வரேன். என்னம்மா, மாத்திரை கழிச்சுதா? இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. இந்தாங்க மாத்திரை. பாத்து பாத்துப்பா, பாத்து. அப்பா பாத்துக்கங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன்ப்பா. சாப்பிட்டு போமா. பரவாயில்லப்பா, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ இது வீடு இல்லையா? அச்சச்சோ. போ, போய் சாப்பிடு. ஐயோ என்னப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா, என்னாச்சுப்பா? முடியலமா, முடியலமா, நெஞ்சு வலிக்குது. ஐயோ, டாக்டர் கூப்பிட்டுமாப்பா? அப்பா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, நான் சந்தைக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. ஹலோ. ஹலோ சஞ்சய், எங்க இருக்கீங்க சஞ்சய்? நீங்க வெளியில இருக்கேன், சொல்லு. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. என்னாச்சு? சரி, அப்பா எங்க இருக்காரு இப்போ? வீட்ல தான். வீட்லயா? சரி, நீ அவரை உடனே டாக்டர் கோபால் கிட்ட கூட்டு போ. அது கம் வித்தின் half an hour. சரி சஞ்சய், நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் பாத்துக்க. கௌஷி, அப்பாக்கு ஏதோ உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல் போனோம். வாங்க, உடனே போலாம்.
ஹலோ டாக்டர் கோபாலா? டாக்டர் நான் நீங்க சஞ்சய் வீட்ல இருந்து பேசுறேன் டாக்டர். அவங்க அப்பாக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ப்ளீஸ்? முடியலமா, நெஞ்சு வலிக்குது. அவர் இம்மீடியட் ஹாஸ்பிடல் கொண்டு வாங்க. சரி டாக்டர், தேங்க்யூ. வைஷ்ணவி, வைஷ்ணவி, என்ன மாமா ஏன் இப்படி ஓடி வர? அந்த டாக்டர் குருச்சரன் இருக்காரோ இல்லையோ? ஆமா, அவருக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுதா? ஆக்சிடென்ட் ஆனா பரவாயில்லையே. சனியை உங்க ஆத்துக்கார பார்த்துட்டு போனதுல இருந்து அக்கம் பக்கத்து வீடு எல்லாம் பூந்து திருட ஆரம்பிச்சுட்டியாரு. ஐயோ, அவெல்லாம் புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா. போலீஸ் விசாரணை பண்ணதுக்கு இவன் என்ன சொல்றான் தெரியுமோ? செய்யும் தொழிலே தெய்வம், செய்வன திருந்த செய், இதையே சொல்லிட்டு இருக்கானா. ஐயோ, என்ன ஆச்சு மாமா அவருக்கு? ஏண்டி, அவன் உங்க ஆத்துக்காரரை கவுன்சிலிங் பண்ணானா, உங்க ஆத்துக்காரர் டாக்டரை கவுன்சிலிங் பண்ணானா? உரணும் புரியலையே. ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தவனே திருடன் ஆக்கிட்டானே. அவ்வளவு பேச்சு சாமர்த்தியம் உங்க ஆத்துக்காருக்கு. எல்லாம் என் தலையில எழுத்து மாமா. உன் தலையை ஏத்துலடி, என் தலையை அப்படி ஆயிடுச்சு. நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் இல்லையா, இப்போ அவன் திருடன் ஆயிட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமோ? மாமா மாமா, அக்கம் பக்கத்துல பெரிய பணக்காரா வீடு எதுன்னு பார்த்து சொல்லுங்க, கமிஷன் தரேங்கிறான். திருடங்கிட்டலாம் கமிஷன் வாங்கி எது இது? ஐயோ, என்ன மாமா இப்படி கோவப்படுற? பார்த்துக்கிட்டுமே வரல. ஐயோ, என்ன பாஸ்கர்? டாடி, என்ன நித்யா, என்ன ஆச்சு? அப்பா காலையில சாப்பிட வேண்டிய டேப்லெட்டை சாப்பிடலையா, அதனால டயர்டா இருக்குன்னு சொன்னாரு. சரி, டேபிள் மேல இருக்க மாத்திரை குடுமா, நான் போட்டுக்கிறேன்னாரு. மாத்திரை கொடுத்தேன், ஆனா மாத்திரை போட்ட உடனே மயங்கிட்டாரு. நீ எந்த மாத்திரை கொடுத்த? அப்பா சொல்லிதான் எடுத்து கொடுத்தேன். டேபிள் மேல ரெட் கலர் பாட்டில் இருந்த மாத்திரை. ஐயோ, அது எக்ஸ்பைரி ஆன மாத்திரை. கீழே டிராயர்ல இன்னொரு ரெட் கலர் மாத்திரை இருக்கும், அதுதானே கொடுத்துருக்கணும். ஐயோ, என்ன நித்யா? அப்பாவோட நிலைமைக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. வாங்க அங்கிள், எப்படி இருக்கு அப்பாக்கு? கவலைப்படாத, உங்க அப்பனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. அவ்வளவு சீக்கிரமா எதுவும் நடக்காது. எக்ஸ்பைரி ஆன மாத்திரையை சாப்பிட்டதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்கும், அவ்வளவுதான். சரியான டயத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு வந்துட்டீங்கல்ல, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. Thank God. என்னாச்சு? நீங்க அங்கிள், அவ கௌசல்யா, என் உட்பி. அன்னைக்கு கிளினிக் ஆயிடுச்சுன்னு வரேன்னு சொன்னேன். என் மருமவளை கரெக்டா கூட்டின்னு வந்துட்டியே. வணக்கம்மா. வணக்கம். நீ மாட்டு பொண்ணா ராஜரத்னம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆன மாத்திரையெல்லாம் அவர் கொடுத்துறாத. எக்ஸ்பைரி ஆன தூக்கி போட்டுரு. ராஜரத்னம் நல்லா இருக்கட்டும். நித்யா, உனக்கு அறிவு இருக்கா? நீ படிச்சவ தானே, இப்படி அப்பாவுக்கு எக்ஸ்பைரி ஆன மாத்திரையை கொடுத்துருக்க? நான் என்னென்ன பண்றது? அப்பா தான் ரெட் கலர் பாட்டில் இருக்க மாத்திரை எடுத்து கொடுன்னாரு. அவர் தான் டெய்லி சாப்பிடுற மாத்திரையாச்சே, கரெக்டா தான் கேட்டிருப்பாருன்னு எடுத்து கொடுத்தேன். இப்படி ஆகும்னு நினைக்கல. இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சஞ்சயோட கல்யாணம் நெருங்குற இந்த நேரத்துல இப்படி அப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு. நீங்க அழாதீங்க நித்யா. பாஸ்கர், கொஞ்சம் சும்மா இருங்க. அதான் மாமாக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே நித்யாவை நீங்க சும்மா சும்மா திட்டிட்டு இருக்கீங்க. அவ ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்கா, நீங்க வேற மேலும் மேலும் பேசி அவளை அழ வைக்காதீங்க. அழாதீங்க நித்யா, விடுங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, சாப்பிடதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி, நீங்க பாஸ்கரோட ஆத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு நன்னா ரெஸ்ட் எடுங்க. நானும் சஞ்சயும் அப்பா பாத்துக்கிறோம். இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். அப்பா கண் திறக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நித்யா, அவ சொல்றதுதான் சரி. பாஸ்கர், சொல்லு சஞ்சய். அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. சரி. நானும் கௌசல்யாவும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கோம். ஓகே. அப்பா கண்ணை திறந்த உடனே நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி பாஸ்கர், ஆ. நித்யா கூட்டு போ. ம். இந்த பார், வீட்டுக்கு போனதும் சும்மா திட்டிகிட்டே இருக்காத. பாவம் அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீ சொல்றதும் சரிதான். அப்ப நான் நித்யாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா போன்ல இமீடியட்டா கூப்பிடு. ஓகேடா. அடுத்த 10வது நிமிஷம் நான் இங்க நிப்பேன். நித்யா, போலாம்.
நித்யா, ச்சே, தற்செயல மாத்திரையை மாத்தி கொடுத்தேன். அப்படி இருந்தோம் அந்த கிழமை சாகாம பொழைச்சிட்டான். அவன் மட்டும் செத்துருந்தான்னு வச்சுக்க, அவன் சாவ காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? கவலையே படாத. கிழவன் பொழைச்சா மட்டும் இந்த கல்யாணம் நடந்துருவா போது? கண்டிப்பா நடக்காது. கௌசல்யாவுக்கும் சஞ்சய்க்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்காது. இது கன்ஃபார்ம். என்ன துளசி, என்ன புக்கு படிச்சிட்டு இருக்க? ஜெயகாந்தனோட ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். ஒரு பெண்ணோட மனப்போராட்டத்தை எவ்வளவு தத்ரூபமா சொல்லியிருக்கார் தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணோட மனசுலயும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கா பெட்டி புதுசா இருக்கு, அதுல என்ன இருக்கு? இதுவா? இதுல என் மன போராட்டமும் உன் எதிர்காலமும் இருக்கு துளசி. என்ன நீ இன்னைக்கு புது மாதிரியா பேசுற? ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கத்தா. புது வாழ்க்கையா? யாருக்கு? வேற யாருக்குமா? உனக்கு தான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி மத்தவங்க கையை எதிர்பார்த்து வேலைக்கு போயிட்டு இருப்ப? அதான் இந்த புது முடிவு. நம்ம குடும்ப நிலைமைய ஒசத்தி பார்க்க போறேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய உனக்கு அமைச்சு தர வேண்டியது என் கடமை துளசி. எனக்கா சொல்ற? நீ வாழ்றது குடும்ப வாழ்க்கை இல்லம்மா, துறவி வாழ்க்கை. என்னது துறவியா? நானா? பந்தம், ஆசை, பாசம் இதெல்லாம் திறந்தவங்கள தான் துறவின்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கும் எனக்கும் பந்தம் இருக்கு, இந்த குடும்பத்து மேல பாசம் இருக்கு, என் பொண்ணை நல்லா வளர்த்து பெரிய டாக்டர் ஆக்கணும்னு ஆசை இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் எப்படிக்கா துறவியாக முடியும்? இதெல்லாம் மத்தவங்களுக்காக நீ வாழ்ற வாழ்க்கை. நீ உனக்காக வாழணும் துளசி. உன் சந்தோஷத்துக்காக வாழணும். மொத்தத்துல நீ எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கைய வாழணும். நீ சொல்ற மாதிரி வாழணும்னா எவனாவது 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உண்டு. துளசி, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. உனக்காக ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு. என்னக்கா சொல்ற? எவனோ ஒருத்தன் எனக்கு எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? துளசி, நான் சொல்றதை கேட்டு ஆத்திரமும் கோவமும் படக்கூடாது. பொறுமையா கேட்கணும். என்ன? சரி கேக்குறேன், சொல்லு. ஒரு மைனர் வந்தான் துளசி. பெரிய பணக்காரன், தங்க வியாபாரி. அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ வியாதியா. ஒன்னு அவன் தன்னோட பாதி கிணற தாண்டிட்ட, மீதி கிணற தாண்டறதுக்கு என்ன தயக்கம்? என்ன அவன் என்னோட தன்னோட? அவன் உன்னை தன்னோட 2வது பொண்டாட்டியா வச்சுக்கிறேன்னு சொல்றான் துளசி. அப்படின்னா மொத்தத்துல வப்பாட்டியா வச்சுக்கிறான்னு சொல்லு. அதுக்கு அட்வான்ஸா இந்த 5 லட்சம் அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது பணம் தரானா? மாசம் 1 லட்சம் ரூபாய் தரேங்கிறான் துளசி. பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்பளம். அப்புறம் அது மட்டும் இல்ல துளசி, 40-50 லட்சம் ரூபாயில ஒரு வீடும். அத கூட உன் பொண்ணு இல்ல அவன் பொண்ணு கிருஷ்ணா பேர்ல எழுதி வைக்கிறேங்கிறான். அதுக்குள்ள என் பொண்ணு கிருஷ்ணா அவன் பொண்ணு ஆயிட்டாளா? அது மட்டும் இல்ல துளசி, தங்க பிஸ்கட் தர, உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் செஞ்சு தரேன்னு சொல்றான். பரவாயில்லையே. 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 40-50 லட்சத்துல பங்களா, நகை. இவ்வளவும் கிடைக்குதுன்னா எவளுக்குதான் வப்பாட்டிய போறதுக்கு ஆசை இருக்காது? துளசி, அப்ப நீ இதுக்கு சம்மதிக்கிறியா? நான் சம்மதிப்பேன்ற எண்ணத்துல தானே நீ கை நீட்டி பெட்டியே வாங்கியிருக்க. ஆமா,
அவனுக்கு நான் வப்பாட்டியா இருப்பேன்னு உனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? அன்னைக்கு நீ சொன்னியே அதை வச்சுதான் துளசி. ஓ, அன்னைக்கு நான் ஏதோ ஒரு மூட்ல கலையை நம்பி வாழறதை விட எவனுக்காவது வப்பாட்டியா வாழ்ந்துட்டு போலான்னு சொன்னனே, அந்த வார்த்தையா? ஆமா துளசி, மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேக்கா, ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் மனச. உன்னை தவிர வேற யாரால இவ்ளோ துல்லியமா என் மனச புரிஞ்சுக்க முடியும்? அக்கா, அவனுக்கு நான் வப்பாட்டியா இருக்கிறதுல உனக்கு முழு சம்மதம் தானே? ஏன் சம்மதத்தை விட உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் துளசி. எத்தனை நாளைக்குத்தான் உன்னுடைய இளமை இப்படி பாலைவனத்துல காயிற நிலவு மாதிரி இருக்கும்? அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா வேற வளர்ந்துகிட்டே போறா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் அது இதுன்னு ஒரு நல்லது நடக்கும்போது அப்பான்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். சரி, நீ சொல்றது ரொம்ப சரி. அன்னைக்கு ஜோசியர் கூட சொன்னாரே, அவளுக்கு ஆச்சாரமான குடும்பத்துல இருந்தா மாப்பிள்ள வரும்னு. ஆச்சாரமா இருக்கிறவங்க கேக்குற முதல் கேள்வி அப்பா யாருன்னு தானே. அப்போ இந்த ஆளை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தினா நமக்கு கௌரவம் தானே. துளசி, எங்க நீ முரண்டு பிடிப்பியோன்னு நினைச்ச. இவ்வளவு சீக்கிரம் நீ சம்மதிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துளசி. இவ்ளோ பெரிய நல்ல காரியத்தை எனக்காக செஞ்சிருக்க. நான் இதுக்கு சம்மதிக்கலன்னா எப்படிக்கா? ஆமா, என் வருங்கால புருஷன் எப்போ வருவாரு? இன்னைக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு துளசி. ரொம்ப நேரம் ஆகுமா? ஏன் இப்பவே பார்க்கணும் போல இருக்கா? புருஷன்னு முடிவாயிடுச்சு, எப்ப பார்த்தா என்ன, வரும்போது வரட்டும். அப்ப நான் பெட்டி உள்ள வச்சுட்டு வரேன். எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில விதி விளையாடுது. சுதர்சன், சுதர்சன், ஏன் அப்படி பண்ண என் வாழ்க்கைய? கடவுளே, இன்னொருத்தனுக்கு வப்பாட்டியாவா? கடவுளே, கடவுளே, வேண்டாப்பா, என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. போதும், இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமி, வேண்டாம். போதும், இதோட போதும். இவ்வளவு தாங்கிக்கிட்டு, இவ்வளவு அவமானங்கள், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது என் குழந்தை கிருஷ்ணாக்காக. ஆனா அவ இல்லனா நான் என்னைக்கும் போய் சேர்ந்திருப்பேன். இப்படி எவனுக்கோ ஒருத்தருக்கு வப்பாட்டியா இருக்கிறத விட போய் செத்துடலாம். சீதா, கௌசி ஆத்த விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா, இன்னும் வரலையே. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குமா. அப்பா, அக்கா அத்திமையரோட தானே வெளியே போயிருக்கா. ஏன் பயப்படுறீள்? வர வழியில ஏதாவது டிராபிக்கா இருக்கும், நீங்க பதட்ட படாதீங்கப்பா. நீ என்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அப்பா, அக்கா வந்துட்டா. கௌசி, வாமா. என்னம்மா நீ மட்டும் வர? மாப்பிள்ளை எங்கம்மா? அவர் வரலையா? ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பா, அதை ஏன் கேக்குறேன்? பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து போயிடுது. என்னம்மா நடந்தது? அப்பா, மாமாவும் நித்யாவும் பத்திரிக்கை கொடுத்துட்டு ஆத்துக்கு போயிருக்கா. மாமா நித்யா கிட்ட நெஞ்சு வலி ரொம்ப அதிகமாயிடுதுன்னு எப்பவும் சாப்பிடுற மாத்திரையை கேட்டு வாங்கி சாப்பிட்டிருக்கார்.
ஆனா நித்யா தவறான மாத்திரையை கொடுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மாமாவுக்கு நெஞ்சு வலி ஜாஸ்தி ஆயிடுத்து. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. என்னம்மா எப்படிமா இருக்கார்? இப்ப பரவாயில்லப்பா. இனிமே பயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டா. எவ்வளவு நல்ல மனுஷம்மா. பெருமாளே, அவர் நல்லபடியா இருக்கணும்பா. ஆமாம்மா, ஆஸ்பத்திரியில அவர் கூட இப்ப யாருமா இருக்கா? சஞ்சய் தான் இருக்காருப்பா. நைட்ல ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டா. நீங்க வேற என்ன தேடின்னு இருப்பேளே, அதனாலதான் வந்தேன். பெருமாளே, பெருமாளே, என் பொண்ணு கௌசி வாழ போற இடம் அது. அந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஆயிடுத்துன்னா என் பொண்ணோட வாழ்க்கை காலம் பூரா கேள்விக்குறியாயிடும். பெருமாளே, எதுவுமே நடக்காம நீதா காப்பாத்தணும், நீதா காப்பாத்தணும் பெருமாளே. நான் கோயிலுக்கு போய் உன் மாமனாருக்காக நான் வேண்டிக்கிறேம்மா. அவருக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நீ காத்தாலேயே ஆஸ்பத்திரிக்கு போய் அவருக்கு துணையாருமா. சரிப்பா. சீதா, பாத்தியா, அந்த நம்பூதிரி ஜோசியர் சொன்ன மாதிரியே பிரச்சனை ஆரம்பமாயிடுது. இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? உயிர் பலி நடந்துரும் போது எனக்கு பயமா இருக்குமா? Dr. Valentino to the OR, please.